உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பரதநாட்டியம் இது ஒரு செவ்வியர் ஆடற்கலை. இப்படியெல்லாம் கூட இந்த நாட்டியம் நிகழ்த்த முடியுமான்ற ஆச்சரியம் உங்க எல்லாருக்கும் ஏற்படும். ஏன்னா இது புதுமை பரதம். வரவேற்பு நடனத்திலிருந்து பல சாகசங்களை இந்த மாணவிகள் நடனத்தில் நடத்தி காட்ட இருக்கிறாங்க. இந்த வரவேற்பு நடனத்தை பாருங்க. உங்க எல்லாருக்கும் பல சாகசங்களை எப்படி இந்த நடனத்தில் புகுத்தினாங்கன்ற கேள்வி உங்க மனசுல எழுந்திருக்கும். இந்த நடனத்துக்கு பிறகு நான் அதை உங்களுக்கு சொல்றேன். வரவேற்பு நடத்திருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். என்னுடைய பொழுதுபோக்கு பரதநாட்டியம். பொதுவாக பரதநாட்டியம் என்பது பல மேடைகளில் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ பார்வையாளர்கள் அங்கும் இங்குமா தான் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அத்தனை பார்வையாளர்களையும் ஒரு நிலைப்படுத்தி பார்க்க வைக்கணுன்ற ஆசை என்னுடைய துறையில் நான் பல புதுமைகளை புகுத்திக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னுடைய பொழுதுபோக்கு இந்த பரதத்திலையும் பல புதுமைகளை புகுத்தணும்னு நினச்சேன். அதோட விளைவாக தான் பார்ப்போற்றும் பரதநாட்டியத்தை பானை மீது ஆட வருகிறார்கள். இதோ பானை நடனம். महादेव शिव शंभो 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 महादेव
மாதகோடி சுந்தர பிரபோ ஸ்ரீ மகாதேவ சிவசம்போ. பல பேருக்கு தரை மீது நடக்கிறதுக்கே தள்ளாடுவாங்க. ஆனால் இந்த குழந்தைங்க பானை மீது இவ்வளோ அழகாக ஆடியிருக்காங்க. அந்த சலங்கை கட்டின கால்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்து பாராட்டலாம். அதுக்கு அடுத்து வர்ற நடனமும் தீபத்தரங்கிணி. அதாவது ஒளி வந்தால் வாழ்வில் இருள் விலகுவது போல் நம் வாழ்வில் அனைத்து நன்மைகளும் ஏற்பட இப்படி ஒரு அழகான தீபத்தரங்கிணி ஆட வருகிறார்கள் மாணவிகள். राजाधिराजतनयं रघुवंशनाथं राकेशचारुवदनं रमणीयगात्रं रक्षकुलप्रशमनं रमितं मुनीन्द्रैः रक्षाकरं त्रिजगतां प्रणमामि रामम्. இந்த தீபத்தரங்கிணி நாட்டியத்தை பார்த்தீங்களா? தலையின் மீது அடுக்கி வைக்கப்பட்ட சிறிய சிறிய கலசங்கள், அதில் சுடர்விடும் தீபம், கைகளில் மண்விளக்கு. எப்படி இவங்களால இந்த பேலன்ஸ் பண்ண முடியுதுன்னு யோசிச்சு பார்க்குறீங்களா? அதுதாங்க புதுமை பரதம். இந்த சாதனைக்கெல்லாம் காரணம் கடின பயிற்சி, விடாமுயற்சி. அதுக்கு அடுத்ததா ஓடி விளையாடு பாப்பா. நம்ம மகாகவி பாரதியின் கவிதைக்கு கூட நாட்டியம் அமைத்து ஆட முடியலான்னு நீங்க நினைச்சு பார்க்குறீங்களே? இப்ப பாருங்க இந்த நாட்டியத்தை. ஓடி விளையாடு பாபா, நீ ஓடிருக்கலாகாது பாபா. கூடி விளையாடு பாபா, ஒரு குழந்தையை வையாதே பாபா. ஓடி விளையாடு பாபா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாபா. சின்னஞ்சிறு குருவி போல நீ திரிந்து பறந்து வா பாப்பா. வண்ண பறவைகளை கண்ட நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாபா. ஓடி விளையாடு பாபா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாபா. ஓடி விளையாடு பாபா, ஒரு குழந்தையை யார்
ದಿಕ್ಕು ತಕ್ಕ ತತ್ತಿಂಗಿಣ್ಣ ತೋಂ ದೀನುತ್ತ ತದ್ದಿಮಿತ ಹತ್ತ ಜೊಂ ತರಿತ ತರಿತ ತಣ್ಣತ್ತ ತಣ್ಣತ್ತ ಜೊಣ್ಣುತ್ತ ಜೊಣ್ಣುತ್ತ ದಿಮ್ಮಿ ದೀನುತ್ತ ತದ್ದಿಮಿತ ಹತ್ತ ಜೊಂ ತರಿತ ತರಿತ ತಣ್ಣತ್ತ ತಣ್ಣತ್ತ ಜೊಣ್ಣುತ್ತ ಜೊಣ್ಣುತ್ತ ದಿಮ್ಮಿ ದೀನುತ್ತ ತದ್ದಿಮಿತ ಹತ್ತ ಜೊಂ ತರ್ ತಕ್ಕ ದೀನುತ್ತ ದಿಮ್ಮಿತ ಹತ್ತ ಜೊಂ ತರ್ ತಕ್ಕ ದಿಕ್ಕು ಕೃತಕ ತರಗಿಡ ಜೊಂ தக்க தத்திங்கிண்ண தொம் தத்திங்கிண்ண தொம். ஓடி விளையாடு பாபா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாபா. காலை எழுந்தவுடன் படிப்பு, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. சரிகப்பத சதபகலி, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு, இதை வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. கோடி விளையாடு பாபா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாபா. அஷ்டலக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மிகளா உங்க முன்னாடி வந்து ஆட இருக்காங்க இந்த மாணவிகள். ஜய ஜய துர்கதி நாசினி காமினி சர்வபல பிரத சாஸ்திரமயே ரத கஜ துரக பதாதி சமாவ்ருத பரிஜன மண்டித லோகனுதே ஹரிஹர பிரம்ம சுபூஜித சேவித தாப நிவாரிணி பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி கஜலக்ஷ்மி ரூபேண பாலய மாம். ஐ खगवाहिनी मोहिनी चक्रिणी रागविवर्धिनी ज्ञानमये गुणगणवारिधि लोकहितैक्षिणी स्वरसप्तभूषित गाननुते सकल सुरासुर देवमुनीश्वर मानव वन्दित पादयुते कनकधरा स्तुति वैभव वन्दित शङ्कर देशिक मान्यपते जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी सदा पालय माम्. जय जय हे मधुसूदन कामिनी विद्यालक्ष्मी सदा पालय माम्. धिमि धिमि दिन धिमि दिन धिमि दिन धिमि दुन्दुभिनाद सुपूर्णमये
இந்த அஷ்டலக்ஷ்மி நடனத்தை பார்த்தீங்களா? லக்ஷ்மினாவே பொதுவாக செல்வத்தை மட்டும்தான் நம்ம எல்லாரும் நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த 8 விதமான ஐஸ்வர்யங்களும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்ல முறையாக வாழ முடியுன்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காக தான் இந்த மாணவிகள் இந்த நடனத்தை வழங்கினாங்க. இதுக்கு அடுத்ததாக மயில். ஒரு மயில் அசைந்தாடும் மயிலாகவே உங்கள் முன்னாடி ஆட வராங்க. மயில்னாவே ரொம்ப அழகு. அந்த மயில் நடனம் ஆடி இருந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பார்க்கலாமா? இதோ. அசைந்தாடும் மயிலொன்று கண்டால் நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும். அசைந்தாடும் மயிலொன்று கண்டால் நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும். அசைந்தாடும் மயிலொன்று கண்டால் நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும். அசைந்தாடும் மயிலொன்று கண்டால் நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும். அசைந்தாடும் மயிலொன்று கண்டால் ஆசை போடும் ஆவினங்கள் கண்டு ஆசை போடும் ஆவினங்கள் கண்டு இந்த அதிசயத்தில் சிலை போல நின்று. ஆசை போடும் ஆவினங்கள் கண்டு இந்த அதிசயத்தில் சிலை போல நின்று. அசைந்தாடும் மயிலை பார்த்தீங்க. ஒரு மயில் நடனம் எப்படி ஆடி இருக்குன்ற ஒரு கற்பனைக்கு அந்த நாட்டியம் சான்றாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு மிகப்பெரிய வியப்பான பரதநாட்டியம் வழங்க இருக்கிறோம். அதாவது ரிங் டான்ஸ். அதாவது இடுப்பில் வளையம் சுற்றிக்கிட்டே கைகளில் நெருப்பு வச்சுக்கிட்டும் ஆட இருக்காங்க. இந்த ஒரு நடனம் வந்து மிகவும் கடினமான பயிற்சி. ஒரு 2 வருட கடின பயிற்சிக்கு அதுக்கப்புறம் தான் இந்த நடனம் ஆட முடிஞ்சது. இந்த நாட்டியம் முதல்ல தமிழ்நாட்டில் அரங்கேறினது நவரச நாட்டிய மாணவிகள் தான். அப்படிப்பட்ட ஒரு வியப்பு மிக்க புதுமையான பரதத்தை வழங்க இருக்கிறாங்க செல்வி ஆலிஷ். இதோ. அசைந்தது பதமிது ஈசா சிவனின் வேதனையை அவனி தாயறிய உரைத்தது பரதம் மகேசா. நீலகண்டனே ஆதி மூலனே கருணையை பொழிந்திடவா. கங்கை நாதனே கைலை வாசனே கடும் துயர் போக்கிடவா. அசைந்தது பதமிது ஈசா சிவனின் வேதனையை அவனி தாயறிய உரைத்தது பரதம் மகேசா.
விஸ்வரூபமுடன் எழுந்திட பரமனே பக்தர் மனம் குளிர வாராயா சூலலிங்கனே சுடரொளி தேவனே அருளை வீசுவாயா தீபநாதனே பதமதின் வரதமே உன்னை அழைக்கும் குரல் கேளாயா தூப தீபங்கள் ஏற்றிய பின்னும் அபயமுத்திரையிலையா நமக சமக எனும் நாதங்கள் யமக கமக எனும் யோகங்கள்